வெல்கம் டு Mijbil அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம CBSE சிலபஸில் 10th இங்கிலீஷ் யூனிட் 8 உள்ள ப்ரோஸ் Mijbil the Otter கேவின் மேக்ஸ்வெல் எழுதுனது அதை தான் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்டட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். க்ளாசரி. கேபிள்டு சென்ட் அ மெசேஜ் பை டெலகிராஃப். டெலகிராஃப் வழியாக ஒரு தகவல் அனுப்புறது. ஸ்குவெம்டு twisted about, கொஞ்சம் திரும்பிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். thraldom being under the control of, ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. fixation a very strong attachment or feeling, உன்னோட ஒன்றிச்சு போயிடுறது, அது ரொம்ப பிடிச்சி போயிடுறது. christen, நாட்டு கிறிஸ்டன்னாக்கும் பேர் வைக்கிறது. நெய்மிங். ஹாஸ்டைல் அன்ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்கிறது. ஆப்பத்தி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்தூசியாசம் ஆர் கன்சர்ன், அக்கறை இல்லாமல் இருக்கிறது. ப்ரவோக்கிங் காசிங் ஆங்கர் ஆர் சம் அதர் ரியாக்ஷன், தூண்டுறது அப்படின்னு சொல்லலாம். ஃபம்பிளிங் ட்ரைங் டு டூ சம்திங் கிளம்சிலி, ரொம்ப அசிங்கமாக பண்ணுறது, அருவருப்பாக இருக்கிற மாதிரி விகாரமாக செய்கிறது, அதான் ஃபம்பிளிங். ஃப்ளிக் அ குவிக் லைட் மூமெண்ட், சடக்குன்னு செய்கிறது, திரும்புறது. இன்ஃபியூரியேட் வெரி ஆங்க்ரி, ஆத்திரமாகிறது, கோபமாகிறது. போட்லி ஸ்டவுட், குண்டாக இருக்கிறது. நசில் இந்த மூக்கில் மூக்கை வச்சு தேய்க்கிறது. ரப் ஜென்ட்லி வித் நோஸ். ஓகே, இது போக இந்த மாதிரி ஃப்ரைசஸ் இருக்குது. crossed my mind அப்படின்னா a thought came to my mind, எனக்கு திடீர்னு நினப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல அது. a stone's throw அப்படின்னா a very short, ரொம்ப பக்கத்தில், ரொம்ப தூரம் இல்லை. medievally conceived an imagination of the middle ages அப்படின்னாக்கும் கிபி 1000லேருந்து 1500 வரைக்கும் உள்ள வருஷங்களை தான் நம்ம மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யோசிக்கப்பட்டது, அப்போ நினைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த மிடில் ஏஜஸ்ங்கிறது ஆக்சுவலாக யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் ரோமன் எம்பையர் முடிஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் உள்ள ஒரு 500 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அலூஃப் அண்ட் இன்டிஃபரண்ட், கீப்பிங் அ டிஸ்டன்ஸ், ஒட்டாமல் இருக்கிறது. dreaded the prospect, fear of something that would happen in future, பின்னாடி என்ன மாதிரி நடந்துருமோ அப்படின்னு எதிர்பார்த்து பயந்துடுறது. whipped off, quickly took off, டக்குன்னு கிளம்புறது. appalling spectacle, a shocking scene, அப்படியே எதிர்பார்க்க முடியாத ஒரு காட்சி. ricocheting bullet which changes direction after hitting a surface, ஒரு புல்லட் இதில் துப்பாக்கிலேருந்து கிளம்பி தரையில் போய் அடிச்சுட்டு திரும்பி மேலே எழுந்திரிச்சு போகிறது. நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க போனால் நீங்கள் கேரம் போர்டில் காயின் அடிக்கணுன்னாக்க நேராக அடிக்காமல் சைடில் கட்டில் அடிச்சுப்பீங்களா, அந்த மாதிரி நேராக சுடாமல் கீழே அடித்து அந்த டிஸ்டன்ஸுக்கு போக வைக்கிறது. பவுண்டட் ஆன் டு, கிளைம்ட் அப் குவிக்லி, ரொம்ப வேகமாக ஏறுறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆரம்பிப்போமா? Early in the new year of 1956, I traveled to southern Iraq. By then, it had crossed my mind that I should like to keep an otter instead of a dog. And that camusferna, ringled by water stones throw from its door, would be an eminently suitable spot for this experiment. 1956 தொடக்கத்தில் நான் சதர்ன் ஈராக்குக்கு நான் போனேன். பை தென் இட் ஹேட் கிராஸ் மை மைண்ட், அப்போ எனக்கு தோணுச்சு நான் ஒரு நீர் நாயை வச்சுக்கணும், ஒரு நாய் வச்சுக்கிறது பல நீர் நாய் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எப்படின்னா இந்த கமுஸ்ஃபெர்னாங்கிறது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் தான் கமுஸ்ஃபெர்னா. அதாவது இங்கிலாண்டில் பிரிட்டனில் ஸ்காட்லாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஐலண்ட்ஸ் இருக்குது. அந்த ஐலண்டில் கமுஸ்ஃபெர்னாங்கிறது சாண்டைக் அப்படின்னு ஐலண்ட் இருக்குது, அந்த ஐலண்ட் கமுஸ்ஃபெர்னா. அதாவது தண்ணியால் சூழப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு வாக் போகலாம் ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி இடம். தட்ஃபோர் இவர் அப்போ ஸ்காட்லாண்ட்லேருந்து இந்த ஏரியாவிலேருந்து போயிருக்காருன்னு அர்த்தம். அங்கே அந்த கமுஸ்ஃபெர்னாவில் ஒரு கல்லுக்கட்டி தூரத்துலாம் வீடு இருக்குது. அங்கே வச்சு வளர்க்குறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். பக்கத்தில் இருக்குதான் அந்த நீர்நாய் ஓட்டர். When I casually mentioned this to a friend, he as casually replied that I had better get one in the Tigris marshes, for they were as common as mosquitoes and were often tamed by the Arabs.
ஸோ நான் வந்து இதை ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லும்போது அவன் பதில் கேஷுவலாக சொன்னான், நீங்கள் வந்துட்டு டைக்ரீஸ் இருக்குன்னா டைக்ரீஸ்னா யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நீர் அருவி சொல்ல முடியாது, அது ஆறு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆறு இருக்கிற டைக்ரீஸ் மேலே அந்த டைக்ரீஸ் ஆற்றுல வந்துட்டு அந்த பக்கத்தில் வந்துட்டு அந்த அப்படியே தண்ணி இப்போ ஈரமான ஒரு பகுதியாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் போனாக்கா அங்கே வந்து கொசு மாதிரி வளர்த்துக்கிட்டு, கொசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த நீர் நாயெல்லாம். அங்கே வந்துட்டு அரேபியன் மக்கள்லாம் வந்துட்டு அதை வந்து பழக்கி வச்சுருப்பாங்க, நீ அங்கே தான் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னான். கீழே பாருங்கள், கீழே இந்த பக்கம் மேப் இருக்குது, அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வயலட் கலர் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடத்த தான் நம்ம வந்துட்டு டைக்ரீஸ் மார்ஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ரியல் படம் இந்த பக்கம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்படி தான் தண்ணி போட்டில் போயிட்டு அங்கே விவசாயம் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றது, புல் வெட்டிட்டு வர்றதெல்லாம். ஸோ அந்த இடத்த தான் அவர் சொல்கிறாரு, அங்கே தான் வந்துட்டு நிறைய நீர் நாய் இருக்கும், அங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. We were going to Basra to the Consulate General to collect and answer our mail from Europe. At the Consulate General, we found that my friend's mail had arrived, but that mine had not. ஸோ நாங்கள் வந்து பாஸ்ரா நகரத்துக்கு போனோம். எதுக்குன்னா அந்த கான்சுலேட் ஜென்ரல் எடுத்துருக்கோம் யூரோப்புக்கு, அங்கே போனோம். அங்கே மெயிலெலாம் வந்திருக்கும், அந்த மெயிலை எடுக்கிறதுக்காக போனோம். ஆனால் போகும்போது வந்துட்டு என் ஃப்ரெண்டோட மெயில் வந்திருந்தது, ஆனால் என்னோட மெயில் நான் வரல. I cabled to England and when 3 days later nothing had happened, I tried to telephone. நான் வந்துட்டு ஒரு டெலகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பினேன் நான், ஆனால் 3 நாள் கழிச்சு ஒரு பதில் வரல அப்படிங்கிறதுனால சரி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். The call had to be booked 24 hours in advance. therefore ஒரு ஃபோன் கால் பண்ணணும், 1956 நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு ஃபோன் கால் பண்ணணும் இங்கிலாந்துக்கு அப்படின்னாக்க நீங்கள் வந்து 24 மணி நேரத்துக்கே முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டே த லைன் வாஸ் அவுட் ஆஃப் ஆர்டர். முதல் நாள் வந்துக்கிட்டு லைன் கிடைக்கல, லைன் ஆர்டரில் இல்லை, சரியாக இல்லை. அந்த செகண்ட் த எக்ஸ்சேஞ்ச் வாஸ் க்ளோஸ்ட் ஃபார் ரிலிஜியஸ் ஹாலிடே. ரெண்டாவது நாள் வந்துக்கிட்டு எக்ஸ்சேஞ்சே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா அன்றைக்கி வந்து ரிலிஜியஸ் ஹாலிடே. ஆன் த தேர்ட் டே தேர் வாஸ் அனதர் பிரேக் டவுன். மூணாவது நாள் திரும்பவும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. மை ஃப்ரெண்ட் லெஃப்ட் அண்ட் ஐ அரேஞ்ச் டு மீட் ஹிம் இன் அ வீக்ஸ் டைம். ஸோ இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டார், நான் ஒரு வாரம் கழிச்சு உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். 5 days later மை மெயில் அரைவ்டு. 5 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெயில் வந்தது, என்னுடைய மெயில் வந்தது. I carried it to my bedroom to read, and there, squatting on the floor, were 2 Arabs. Beside them lay a sack that squirmed from time to time. நான் அந்த மெயில் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனேன், பெட்ரூம் போனாக்கா அங்கே ரெண்டு அரபு மக்கள் உட்காந்துருந்தாங்க. எப்படி உட்காந்துருந்தாங்கன்னா அப்படி தான் அந்த குந்தி உட்காந்துருந்தது, இப்படி உட்காந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளார வந்து என்னமோ நெளிஞ்சுக்கிட்டு இருந்தது. They handed me a note from my friend. Here is your otter. அவங்க வந்து என்கிட்ட ஒரு நோட் வந்து கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்டு கொடுத்ததை. அதில் என்ன எழுதுனா, இந்த இருக்குது உன்னுடைய நீர் நாய் அப்படின்னு இருந்தது. With the opening of that sack began a phase of my life that has not yet ended and may, for all I know, not end before I do. ஸோ அந்த சாக்கை வந்து திறந்தது வந்து என்னுடைய வாழ்க்கை இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போச்சு. அந்த பக்கம் இன்னும் முடியலை, நான் எப்போ முடிப்போனோ அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். It is in effect a thraldom to artists. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்து அந்த சாக்குக்குள்ளே வச்சு கட்டியிருக்க வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு அடிமையாக வச்சுருக்க மாதிரி ஆகிப்போச்சு. An otter fixation that I have since found to be shared by most other people who have ever owned one. Therefore இந்த ஆட்டர் மேலே ஒரு அடங்காத ஒரு தாகம் வச்சு அது அப்படியாவது வளர்த்தணும்னு நினச்சிட பல பேருக்கு வந்துக்கிட்டு புரியும் நான் சொல்கிறது. அதுலேருந்து எப்படி அது அடிமைத்தனத்தை வந்து வெறுத்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. The creature that emerged from this sack onto the spacious tiled floor of the consulate bedroom resembled most of all a very small medievally conceived dragon. ஸோ அந்த க்ரீச்சர் இருக்கு, அந்த விலங்கு அது வந்துட்டு அந்த சாக்லேருந்து வெளியே வந்து அந்த டைல் போட்ட கான்சுலேட் பெட்ரூமில் வந்துட்டு அப்படியே வரும்போது எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு டிராகன் மாதிரி தோணுச்சு. எப்படின்னா மீடியவெளி நான் சொல்லியிருக்கிறேன், மிடில் ஏஜஸில் வந்துட்டு அதை வந்து டிராகன் நினச்சிருக்கிறாங்க. டிராகன்னா எப்படி இருக்கும், அந்த பக்கத்தில் அந்த மாதிரி தான் டிராகன்னு சொல்லுவோம் நம்ம. From the head to the tail, he was coated with the symmetrical pointed scales of mud armor, between whose tips was visible a soft velvet fur like that of a chocolate brown mole. ஸோ அந்த தலையிலேருந்து வால் வரைக்கும் வந்துட்டு அப்படியே வந்து சிமெட்ரிக்கலாக வந்துட்டு செதில்கள் இருந்தது, ஊரா செதில் இருந்தது. ஆனால் அதில் பூராமே வந்துட்டு அந்த சேறு மண் இருந்தது. அதுக்கு நடுவுலையும் வந்துக்கிட்டு ஒரு சாஃப்டாக வெல்வெட் முடி இருக்கு, அது வந்துட்டு ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் நம்ம சாக்லேட் ப்ரௌன் மச்சம் இருந்த மாதிரி தெரிஞ்சது.
He shook himself, and I half expected a cloud of dust, but in fact it was not for another month that I managed to remove the last of the mud and see the otter as it were in his true colors. ஸோ அது எந்திரிச்சு அப்படி ஒரு உதறிச்சு, நான் உடனே அதில் அப்படியே வந்து டஸ்ட்டு வந்து க்ளவுட் மாதிரி வந்துட்டு, அதாவது மேகம் மாதிரி அப்படியே தூசியாக பறக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் பறக்கலை, ஒட்டிக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு, எல்லா மட்டையும் கடைசி மட்டையும் அதுலேருந்து உடம்புலேருந்து எடுத்துகிட்டு அதனுடைய ரியல் கலரில் நான் பார்க்குறதுக்கு ஒரு மாதம் ஆச்சுது. Mijbil, as I called the otter, was in fact of a race previously unknown to science and was at length christened by zoologists Lutrogale perspicillata maxwelli or Maxwell's otter. ஸோ இந்த லிட்ரோகாலே சொல்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு, பேர் வைக்கிற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படி ஒரு இனமே சயின்ஸுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆட்டர்னு ஒரு இனம் இருக்கிறதே தெரியாது. இந்த லிட்ரோகாலே பெர்ஸ்பிசிலாட்டா இருக்காரே, அவர் தான் வந்து முதல் அதுக்கு பேர் வச்சார் ஆட்டர் அப்படின்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் 24 hours மிஜ்பில் வாஸ் நெய்தர் ஹாஸ்டைல் நார் ஃப்ரெண்ட்லி. 24 மணி நேரத்துக்கு மிஜ்பில் வந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை, எதிரி மாதிரியும் பார்க்கல. ஹி வாஸ் சிம்பிளி அலூஃப் அண்ட் இன்டிஃபரண்ட். அவன் சுத்தமாக ஆர்ட்டை ஒட்டாமல் தனியாக இருந்தான். choosing to sleep on the floor as far from my bed as possible. என் பெட்லேருந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி படுத்துட்டான். The second night, Mijbil came onto my bed in the small hours and remained asleep in the crook of my knees until the servant brought tea in the morning, and during the day he began to lose his apathy and take much too keen interest in his surroundings. ரெண்டாவது ராத்திரி வந்துக்கிட்டு அப்படியே என் பக்கத்தில் வந்து, எப்போனாக்கா அன்றைக்கி விடிய காலம் ஸ்மால் ஹவர்ஸ்னாக்க விடிய கால நேரத்தில் வந்து என் பக்கத்தில் வந்து என் முட்டிக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டான். எப்போ காலையில் வந்துட்டு அந்த என்னுடைய சர்வெண்ட் வந்து டீ கொண்டு வர வரைக்கும். அப்புறம் அந்த அந்த அன்றைக்கி பகலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த அக்கறை இல்லாமல் ஒட்டாமல் இருந்துச்சு இல்லையா, அதை விட்டுட்டு சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுது. I made a body belt for him and took him on a lead to the bathroom, where for half an hour he went wild with joy in the water, plunging and rolling in it, shooting up and down the length of the bathtub underwater and making enough slosh and splash for hippo. ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு பாடி பெல்ட் ஒன்று பண்ணி, இந்த நாய் இழுத்துட்டு போக முடியாது, அந்த மாதிரி வந்து பாடி பெல்ட் போட்டு அதை வந்து பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போனேன். பாத்ரூமுக்கு போன பாரு, அது வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டான். அந்த தண்ணிக்குள்ளே மூழ்க, அது உள்ளே சுத்த, அதுலேருந்து தாவி குதிச்சு மேலே தாண்டி கீழே குதிக்க, அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் தண்ணியை வந்து இந்த பக்கம் அது செதற வச்சான். எப்பப்பட்ட நம்ம நீர் யானை மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். திஸ் ஐ வாஸ் டு லேர்ன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆட்டர்ஸ். இது வந்துட்டு இந்த அந்த ஆட்டரோட குணநலம் அப்படிங்கிறத நான் வந்து அப்புறமா தான் கற்றுக்க முடிஞ்சது. எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி, ஸோ டு ஸ்பீக், எக்ஸ்டெண்டட் அண்ட் ஸ்ப்ரெட் அபவுட் த பிளேஸ். ஒவ்வொரு துளி தண்ணியும் எவ்வளோ தூரம் முடியும் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அப்படியே உதறணும், சிதற விடணும். A bowl must at once be overturned. ஒரு பவுலில் தண்ணி வச்சு அது உடனே கீழே ஊற்றி விட்டுறணும். ஆர் இஃப் இட் வில் நாட் பி overturned, அதை திருப்பி கீழே ஊற்ற முடியலனாக்க பி sat in and splashed in until it overflows. அந்த இதில் இந்த ஸ்ப்ளோஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து ஸ்ப்ளாஷ்டாக இருக்கும்னு ஸ்ப்ளாஷ் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்ப்ளாஷில் ஸ்ப்ளோஸ்ட்டு தான் கரெக்டு. என்னன்னாக்கா தண்ணிக்குள்ளே மூழ்க விடுறது இல்லையா, அதான் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிறோம். தெர்ஃபோர் இது என்ன பண்ணுறதுனா உட்காந்து அப்படியே உள்ளார போக போக தண்ணி மேலே வரும் இல்லையா, ஓவர்ஃப்ளோ பண்ண வைக்கிறது. வாட்டர் மஸ்ட் பி கெப்ட் ஆன் த மூவ் அண்ட் மேட் டு டூ திங்ஸ். வென் ஸ்டாட்டிக் இட் இஸ் வேஸ்டட் அண்ட் ப்ரொவோக்கிங். தண்ணி வந்துட்டு எப்போவுமே மூவ்மெண்ட்டில் இருக்கணும், எப்போவுமே வந்துட்டு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படியே கெட தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இல்லைன்னா வந்து அதை திருப்பி ஊற்றுறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் நம்மளை வந்துட்டு தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 days later, Mijbil escaped from my bedroom as I entered it, and I turned to see his tail disappearing round the bend of the corridor that led to the bathroom. 2 நாள் கழிச்சு நான் வந்துட்டு மிஜ்பில் வந்து என் பெட்ரூம்லேருந்து அதான் வெளியே போச்சு. நான் பார்த்தாக்கா அது வந்துட்டு அப்படியே என் ரூம்லேருந்து வெளியே போய் அந்த காரிடார் வழியாக போய் அந்த பாத்ரூமுக்கு போச்சு. By the time I got there, he was up on the end of the bathtub and fumbling at the chromium tapes with his paws. நான் வந்து அந்த ரூமுக்குள்ளே போய் பாத்ரூமில் போகும்போது அது பார்த்து டப்புக்குள்ளே போயிட்டு அந்த குரோமியம் டேப்பை பைப் இருக்குல்ல, அது பைப்பை திறக்கிறதுக்கு அதனுடைய அந்த விரல் பாதத்தால் திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தது. I watched amazed. நான் அசந்துட்டேன். In less than a minute he had turned the tap for enough to produce a trickle of water, and after a moment or two achieved the full flow. நான் பார்த்துட்டே இருக்கேன், அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே அது வந்து டேப்பை திறந்து முதல்ல கொஞ்சோண்டு தண்ணியாகவும் அப்புறம் ஃபுல் ஃப்ளோவை தண்ணி வர வச்சிருச்சு.
He had been lucky to turn the tap that right way. நல்ல வேளை அது வந்துட்டு கரெக்டாக எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் திறப்புச்சு. On later occasions, he would sometimes screw it up still tighter. ஒரு சில நேரத்தில் மாற்றி இது பண்ணிட்டு அதை டைட் ஆக்கிவிடும், தண்ணியை திறக்கிற பக்கத்தில் இல்லாமல் ஆப்போசிட்டில் போய். Chittering with irritation and disappointment at the tap's failure to cooperate. அப்புறம் வந்துட்டு உடனே சத்தம் போட்டு புலம்பிக்கிட்டு எரிச்சலில் வந்துட்டு சத்தம் அதாவது ஒரு அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஏன்னாக்க வந்துட்டு அந்த டேப் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. Very soon, Midge would follow me without a lead and come to me when I called his name. கொஞ்ச நாளில் வந்துட்டு மிஜ் வந்துட்டு என்னை நான் வந்து அந்த கயிறு கட்டிலாம் இழுத்துட்டு போக வேண்டியதில்லை, அதான் என் பின்னாடியே வரும், நான் பேரை சொல்லி கூப்பிட்டாவே வரும். He spent most of his time in play. அது எப்போவுமே விளையாண்டுக்கிட்டே இருக்கும். He spent hours shuffling a rubber ball round the room like a 4-footed soccer player, using all 4 feet to dribble the ball, and he could also throw it with a powerful flick on the neck to a surprising height and distance. ஸோ ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணால் அப்படியே இந்த மூவ் பண்ணி ரூம் போனால் அங்கிட்டு உருட்டி கொண்டு போகிறது. அந்த ஷஃப்லிங் அப்படிங்கிறது என்ன நடக்கும், நீங்கள் ஃபுட்பால் விளையாடும்போது காலில் அப்படி பண்ணுவாங்க தெரியுமா, இந்த அப்படியே தட்டி அதை தரையை விட்டு காலில் தூக்காமல் அப்படியே காலை இது பண்ணுவாங்க இல்லையா, அதேமாதிரி இந்த பேட்டை தூக்காமல் ஹாக்கியில் இது பண்ணுவாங்க இல்லையா, அதான் சொல்கிறது நம்ம வந்துட்டு சுற்றி கொண்டு போகிறது. அப்படி கொண்டு போவாங்க. எப்படின்னாக்கா அந்த 4 காலில் வந்துட்டு ட்ரிபிள்னா வந்துக்கிட்டு இந்த எதிரிட்டேருந்து மாற்றி அப்படி டக்குன்னு நவுத்தி கொண்டு போக முடியாது, அந்த மாதிரி தூக்கிட்டு அது வந்துட்டு போகும். அதே மாதிரி வந்து ஃப்ளிக் பண்ணும், ஒரு கழுத்தை அப்படி திருப்பி அடிச்சுனாங்க பந்து வந்து மேலே எவ்வளோ உயரம் போடுமோ அவ்வளோ போயிட்டு வரும். But the real play of an otter is when he lies on his back and juggles with the small objects between his paws. ஆனால் உண்மையான ஆட்டரோட பிளே என்னன்னாக்கா அது அப்படியே பின்பக்கம் முதுகில் படுத்துக்கிட்டு என்ன பண்ண சின்ன ஜாமான்களை வந்து அதனுடைய காலில் வச்சுட்டு தூக்கி போட்டு பிடிக்கிறது தான் வந்து அதனுடைய உண்மையான விளையாட்டு. Marbles were Midge's favorite toys for this pastime. இந்த விளையாட்டுக்கு வந்து அது வந்துட்டு இந்த கூழாங்கற்களை பயன்படுத்திக்கும். He would lie on his back, rolling 2 or more of them up and down his wide, flat belly without ever dropping one to the floor. ஸோ எப்போ அந்த வயிற்று நல்ல அகலமான ஃப்ளாட் பெல்லி இருக்கு இல்லையா, வயிறு அகலமான அதில் வந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த 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 கூழாங்கற்களை அதில் சுற்றி வயிற்றுலேயே உருட்டிக்கிட்டு ஆனால் அட் த சேம் டைம் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கும். The days passed peacefully at Basra, but I dreaded the prospect of transporting Mitch to England and to Kamisferna. ஸோ நல்லா சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்படி நம்ம இதை இங்கிலாந்து கூப்பிட்டு போகிறோம், அங்கேருந்து கமிஸ்ஃபெரனா கூப்பிட்டு போகிறோம்னு. The British airline to London would not fly animals, so I booked a flight to Paris and another airline and from there to London. ஸோ இங்கே வந்து பிரிட்டிஷ் ஏர்லைனில் ஃப்ளைட் வந்துக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து லண்டனுக்கு போகும்போது வந்துட்டு அனிமல்ஸை வந்துட்டு அதை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஸோ அது என்ன பண்ணுச்சுனாக்கா நேராக போகாமல் இவர் இங்கேருந்து வந்துக்கிட்டு ஈராக்கில் இருந்து பாரிஸுக்கு முதல்ல ஒரு ஃப்ளைட் புக் பண்ணி அங்கேருந்து லண்டனுக்கு ஃப்ளைட் புக் பண்ணார். The airline insisted that Midge should be packed into a box not more than 18 inches square to be carried on the floor at my feet. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கனாக்கா ஏர்லைன் வந்துக்கிட்டு இதை கொண்டு போகணுன்னாக்கா நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு 18 இன்ச்சு 1.5 அடி நீளம் அகலம் உயரம் உள்ள ஒரு பாக்ஸ் செஞ்சு அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸை வந்து இவர் காலுக்கடலையே ஃப்ளைட்டில் வேற எங்கேயும் வைக்க முடியாது, அவர் காலுக்கடலையே வச்சுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. I had a box made, and an hour before we started, I put Midge into the box so that he would become accustomed to it and left for a hurried meal. ஸோ நான் கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அது சரி பழகிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் மிட்ஜை வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு வந்துட்டு நான் வந்து அவசரமாக போய் சீக்கிரமாக போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சாப்பிட போனேன். When I returned, there was an appalling spectacle. நான் வந்து பார்த்தப்ப அங்கே வந்துட்டு ஒரு கண் கொண்டு பார்க்க முடியாத ஒரு காட்சி இருந்தது. There was complete silence from the box. From its arrows and chinks around the lid, blood had trickled and dried. ஸோ நான் வந்துட்டு பார்த்தா அங்கே பாக்ஸில் ஒரே சத்தம் ஒரு சத்தம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் அதுக்காக விட்டுருந்த சின்ன துளைகள் இருக்கு இல்லையா, அந்த துளைகள் அந்த மூடுற இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு பிளட்டு வந்து அது வந்துட்டு காஞ்சு போயிருந்தது. I whipped off the lock and tore open the lid, and Midge, exhausted and blood spattered, whimpered and caught at my leg. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த லாக்கை வந்து திறந்துட்டு அந்த மூடியை திறந்து அதுலேருந்து அப்படியே எல்லா சக்தியும் இழந்து போய் அதில் ரத்தம் அப்படியே செதறி கிடக்க உடம்புல அழுதுகிட்டே என் காலில் வந்து உட்காந்தது. He had torn the lining of the box to shreds. அந்த பாக்ஸை வந்துட்டு அந்த லைனிங் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அது வந்து சின்ன சின்ன தூளாக வெட்டி போட்டுருச்சு. When I removed the last of it so that there were no cutting edges left, it was just 10 minutes until the time of the flight and the airport was 5 miles distant. ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சு போட்டதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை திரும்ப செட் பண்ணி நான் வந்துட்டு அது பாக்ஸ்குள்ளே அதை போடும்போது இன்னும் 10 நிமிஷம் தான் ஃப்ளைட்டுக்கு இருக்குது, நான் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஏர்போர்ட்.
ஐ புட் த மிசரபிள் மிட்ஜ் பேக் இன் டு த பாக்ஸ் ஹோல்டிங் டவுன் த லிட் வித் மை ஹேண்ட். நான் வந்து டக்குன்னு அது மிச்சம் தூக்கி பாக்ஸுக்குள்ளே போட்டு அந்த மூடியை வந்து என் கையை வச்சு அமுக்கினேன். I sat in the back of the car with a box beside me as the driver tore through the streets of Basra like a ricocheting bullet. நான் வந்துட்டு காரில் பின்னாடி பக்கத்தில் வந்துட்டு பாக்ஸை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஏன்னா வேகமாக போன டிரைவர் வந்துக்கிட்டு என்னமோ வந்துக்கிட்டு இந்த பாருங்க தான் வந்துட்டு ரிகோச்செட்டிங் இம்பேக்ட்டுங்கிறது. ஒரு புல்லட் வந்து தரையில் மோதி திரும்ப எழுந்துச்சு போகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி வந்து வில்லிலிருந்து விடப்பட்ட அம்பு புலம்பாங்கள்ல அந்த மாதிரி அவர் ஓட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக மீனிங். தி ஏர்க்ராஃப்ட் வாஸ் வெயிட்டிங் to take off. I was rushed to it by infuriated officials. ஏர்போர்ட் வந்துட்டு கிராஃப்ட் இப்போ ஃப்ளைட் வந்துட்டு ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. நான் வந்துட்டு வேக வேகமாக கூப்பிட்டு போனாங்க அந்த ஆத்திரமாக கோவமாக இருந்த அஃபீஷியல்ஸ்லாம். லக்கிலி த சீட் புக்ட் ஃபார் மீ வாஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட். நல்ல வேலையாக வந்துக்கிட்டு எனக்கு புக் பண்ண சீட் வந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட் முன்னாடி இருந்தது. I covered the floor around my feet with newspapers, rang for the air hostess and gave her a parcel of fish for Midge to keep in a cool place. நான் வந்துட்டு என் தலைக்கு சீட்டு கடியில் ஒரு தரையில் வந்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை வச்சு போட்டு அது மேலே அந்த பாக்ஸை வச்சேன். அப்புறம் ஒரு மீன் இருந்தது. அந்த மீனை வந்துட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து பத்திரமா கூலிங் பிளேஸில் வைங்கன்னு சொன்னேன். எதுக்குன்னா மிட்ஜு பின்னாடி சாப்பிட்றதுக்கு. I took her into my confidence about the events of the last hour. அதாவது வந்துட்டு took her into my confidence-னால் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு அவளை நம்பி அவள்கிட்ட சொன்னேன். இந்த 1 மணி நேரம் என்ன நடந்தது, லாஸ்ட் ஹாஃபர் 1/2 மணி நேரமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அவள்கிட்ட சொன்னேன். I have retained the most profound admiration for the air hostess. எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கு வரைக்கும் அவங்க மேலே அப்படி ஒரு அவங்க மேலே ஒரு அபார அட்மிரேஷன் எனக்கு இருந்தது. அவங்க மேலே ஒரு அவ்வளோ மரியாதை இருந்தது. She was a very queen of her hand. அவங்க தான் அவங்கள விட பெஸ்ட்டான ஏர் ஹோஸ்டஸே கிடையாது. She suggested that I might prefer to have my pet on my knee and I could have kissed her hand in the depth of my gratitude. அவங்க சொன்னாங்க அந்த ஏர் ஹோஸ்டர் வந்துட்டு ஏன் நீங்கள் பாக்ஸ் வச்சிங்க, வேணா தூக்கி உங்கள் மடியில் வச்சுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே வந்துட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நன்றினா அவன் நன்றியில் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி கிஸ் பண்ணிடலாமான்னு பார்த்தேன். பட் நாட் நோயிங் ஆட்டர்ஸ் ஐ வாஸ் குவைட் அன்ப்ரிப்பேர்டு ஃபார் வாட் ஃபாலோட். ஆனால் எனக்கு ஆட்டரை முழுசுமாக தெரியலை, நீர்நாயை என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்து வந்தது எனக்கு வந்துட்டு அதுக்கு நான் தயாராகவே இல்லை. Midge was out of box in a flash. He disappeared at high speed down the aircraft. பாக்ஸை விட்டு அப்படியே ஒரு கண் நிமிக்கிற இடத்துல வெளியே வந்துச்சு. அவ்வளோதான், டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஏர்க்ராஃப்டில் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஓடி போயிடுச்சு. There were squawks and screams and a woman stood up on her seat screaming out, "A rat, a rat." அங்கே வந்து நான் ஒரே கீச்சுன்னு சத்தம். எல்லாரும் ஒரு பொண்ணு ஒரு லேடினா வந்துக்கிட்டு அந்த சீட்டு மேலே ஏறி நின்று ஐயோ ஒரு எலின்னு கத்துனேன். I caught sight of Midge's tail disappearing beneath the legs of a portly white turbaned Indian. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பார்க்கும்போதே மிட்ஜோட அந்த டெயில் வந்துட்டு வால் வந்துட்டு மறையுது. எங்கேனாக்கா ஒரு போர்ட்லி ஒரு குண்டான ஒயிட் டர்பன் அணிஞ்ச இந்தியன். இந்த பார்த்து ஒயிட் டர்பன்கிறது இது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவள் பக்கத்தில் விழுஞ்சது. டைவிங் ஃபார் இட் ஐ மிஸ்ட் பட் ஃபவுண்ட் மை ஃபேஸ் கவர்ட் இன் கரி. நான் வந்துட்டு அதை தாண்டி பிடிச்சலான்னு பார்த்தேன். ஆனால் அதை மிஸ் பண்ணிவிட்டு எங்கே விழுந்தேனாக்கா யாரோ வச்சுக்கிற சாப்பாடு வச்சுக்கிற கறியில் வந்துட்டு அதாவது அந்த கிரேவியில் விழுந்தேன். முகத்தில் விழுந்தது. பெர்ஹாப்ஸ் அட் த ஏர் ஹோஸ்டஸ் வித் த மோஸ்ட் சார்மிங் ஸ்மைல். அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து ரொம்ப அதாவது முகத்தில் வந்து வசீகரமான புன்னகையோட ஒருவேளை இட் வுட் பி பெட்டர் இஃப் யூ ரிசீவ்ட் யுவர் சீட். நீங்கள் வந்துட்டு உங்கள் சீட்டுக்கு போயிருங்களேன். அண்ட் ஐ வில் ஃபைண்ட் த அனிமல் அண்ட் பிரிங் இட் டு யூ. நான் வந்து அந்த அனிமலை கண்டுபிடிச்சி நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ரிட்டர்ன் டு மை சீட். I was craning my neck trying to follow the hunt when suddenly I heard from my feet a distressed chitter of recognition and welcome, and Midge bounded onto my knee and began to nuzzle my face and my neck. நான் இடத்துக்கு வந்தாக்கும் வரும்போதே எட்டி பார்த்துட்டே வந்தேன். எங்கிட்டாவது இருக்குதா அதுன்னு பார்த்து தேடிப்பட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என் காலுக்கடியில் ஒரு சத்தம் கேட்டது. என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, என்னை வெல்கம் பண்ணுற மாதிரி. மிட்ச் பவுண்டட் ஆன் மை நீ. சக்குன்னு மிட்ஜு வந்துட்டு தாண்டி என் முழங்காலில் ஏறிச்சு. பயிரிட்டு என் முகத்தில் வந்துட்டு முகத்தோட முகம் வச்சு என் மூக்கில் வச்சு முகத்தை தேய்க்க ஆரம்பிச்சுது. அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதோட முடியுது. இதை பற்றிய விளக்கங்கள், இதை பற்றிய கொஷின் ஆன்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் போடுவோம். ப்ளீஸ் கமெண்ட் and tell us what you need for CBSE 10th and other classes. Thank you for watching. Like, share, comment and do subscribe Mijbil Academy. Thank you.